செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷர். நம்மளுடைய இந்த ஆறுபடை வீடு முருகன் கோயில் எனக்கு சார் நான் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எல்லோரும் புக் ஆகிட்டா ஒரு 1-2 பேர் கேட்டிருக்கா. நீங்களும் புக் பண்ணுறதுனா தாராளமாக புக் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக மேட்ரிமோனியில் நடந்துட்டுருக்கு. பேக் அண்ட் ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. அதனுடைய வேலை சுறுசுறுப்பாக போயின்ட்டுருக்கு. அதனால் நீங்களும் அதுக்கு பதிவு பண்ணிக்கலாம். முருகப்பெருமானுடைய பக்தர்கள், அதாவது முருக பக்தர்களுக்கு ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். தினந்தோறும் முருகப்பெருமானுடைய சிறப்புகள் பற்றி நீங்கள் சொல்கிறது, அதை பற்றி டீட்டெயில் 7397394829 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது ஒன்று. அது இப்போ காசி யாத்திரை சீக்கிரமாக வேகமாக புக் பண்ணுறவாளுக்கு ரொம்பவுமே சிறப்பு. இது போன்ற விஷயங்கள் இந்த இதில் இருக்குது. அதுமாரி கோயம்புத்தூரில் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்பாடு, ஏன்னா நிறைய பெண்டிங் அப்பாயின்மெண்ட்ஸ் நிறையா இருந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பெங்களூரும் சரி. ஸோ இது போன்ற ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் மற்ற அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஃபுல்லாக எடுத்து, ஏன்னா நிறைய வேலைகள்னால நம்ம வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள் சொற்பொழிவுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய வாஸ்து பார்க்குறதுக்கு இடங்களுக்காக போகிறங்காட்டி இந்த டைமை சரியாக ஃபிக்ஸ் பண்ண முடியல. இப்போ நிறைய அப்பாயின்மெண்ட்ஸை ஃபுல்லாக இது பண்ணிட்டுருக்கோம். ஒரு அனுபவம், அற்புதமான அந்த பிரசன்ன அனுபவத்தை இப்போது ஒருத்தங்க வெளிநாட்டிலிருந்து, அதாவது ஃப்ரான்ஸ்லேருந்து நேரில் பார்த்துருந்தாங்க. இப்போது அவங்க சொன்னாங்க, சார் எங்கள் ஃபேமிலிக்காக நாங்கள் பிரசன்னம் பார்த்தோம். உங்கள் நிகழ்ச்சி நான் பார்க்காம இருக்கிறதே கிடையாது. யூடியூப்பில் தினந்தோறும் பார்க்குறேன் சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே நான் இதாகிறது. பாரிஸ்லேருந்து பார்த்தாங்க. அவங்க பிரசன்னம் பார்த்துட்டு திருப்பியும் எங்கிட்ட ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன், இந்த பிரசன்னத்தில் சொன்னது அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டாக எங்களுக்கு மேட்ச் ஆச்சு சார். வி டிடன்ட் நோ அபவுட் எனி பிரசன்னம் பிஃபோர். எனக்கு அது பிரசன்னத்தை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. பட் இன்றைக்கி நான் அதை ரொம்ப சிறப்பாக அதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அதை எடுத்து சொன்னார். அவங்க நேரில் சந்தித்து பாராட்டி பேசி, இந்த மாதிரி நபர்களை சந்திக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆனந்தமும் பெரிய சந்தோஷமும் கிடைக்கிறது. அவங்ககிட்டேருந்து சப்ஜெக்டை ஃபுல்லாக கேட்கும்பொழுது அவங்களுடைய மன ஆறுதலும் அந்த இடத்துல கிடைக்கிறது. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் நட்சத்திரம் எப்படிங்கிற சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். 15/5/2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 1ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 1:24 வரை கேட்ட பின்பு மூலம். இன்றைய திதி அதிகாலை 2 மணி வரை திதியை, பின்பு இன்று திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பிற்பகல் 1:24 வரை பரணி, பின்பு கிருத்திகை. மேஷ ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்னைக்கு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ரொம்ப உகந்த தினம். குரு வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பான தினம். குருவே சர்வலோகானாம் விஷஜேபவ ரோகிணாம் நித்தையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தையே நமக அப்படின்னு சொல்லுவாள். குரு அமையிற மாதிரி உலகத்தில் ஒரு பெரிய ப்ராசஸ் வேறு எதுவுமே கிடையாது. அம்மா அப்பா பாருங்க, இறைவன் நமக்கு அம்மா அப்பாவை கொடுத்துட்றார் இல்லையா? அம்மா அப்பா, அம்மா சொல்லக்கூடிய வார்த்தை, அப்பா சொல்லக்கூடிய வார்த்தை. சில பேருக்கு அவங்களே குருவாக இருப்பாங்க. ஆனால் இந்த குரு அமையிறதுங்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம். சில பேருக்கு ஸ்கூலில், பேசிக் ஸ்கூலில் ஒரு குரு அமைஞ்சிருவாங்க. சில பேர் ஹையர் செகண்டரியில் ஒரு குரு அமைஞ்சிருவாங்க. சில பேர் அவங்களுடைய வேலைக்கு போகும்போது ஒரு குரு அமைவாங்க. சில பேருக்கு தொழிலில் ஒரு குரு அமைவாங்க. குரு என்பவர் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது ருத்ராட்சத்தை போட்டு காவியை போட்டுண்டு அவர் இப்படி தான் உட்காந்துட்டு இருப்பார், இப்படி தான் இருப்பார். அப்படிலாம் கிடையாது. எப்படி வேணால் எனி ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனி ஃபார்ம் குரு இருப்பார். பட்டாம்பூச்சி குருவாக இருந்திருக்கு, பள்ளி குருவாக இருந்திருக்கு, மயில் குருவாக இருந்திருக்கு, பாம்பு குருவாக இருந்திருக்கு. இப்படி நம்மளுடைய கதைகளில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த மாதிரி குரு அந்த அமையிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அவர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார், அது நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கோம், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருப்போம். வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார், கோச்சிருப்போம், அவன் மேலே திட்டியிருப்போம், மனசில் திட்டியிருப்போம். அப்புறம் பார்த்தா அப்படியே சார் இவர் சொன்னது எப்படி. இந்த மாதிரி குரு அந்த ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா
ஏதோ ஒரு மூமெண்ட்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து சட்டுன்னு அது வந்து கிளிக் ஆகும். சில பேருக்கு 4-5 குருவெல்லாம் இருக்கக்கூடியவர்களை நம்மளால் பார்க்க முடியும். ஒவ்வொருத்தர் மூலமாக இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார், பரம குரு யாருன்னா மகேஸ்வரர் தான். அதாவது சிவபெருமான் தான். அதாவது குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரக அப்படின்னு சொல்லப்பட்டது. மீதி எல்லாரும் இனிஷியேட்டர், குருவை காண்பிக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டராக, அந்த கடவுளை காண்பிக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டராக அமைவர். ஒருவேளை எனக்கு குரு இல்லை சார், குருவே இல்லை சார், தயவு செய்து உங்கள் தேடுதல் இருக்கணும். உங்கள் தேடுதல் இருக்கணும். ஏதோ ஒரு ஃபார்மேஷனில் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கக்கூடிய சப்ஜெக்டை நினச்சி பாருங்கள், ரொம்ப உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கும். உங்கள் வேலையில் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்கெல்லாம் குருவாக உங்களுக்கு மாறியிருப்பாங்க. சரி, இன்றைய தினத்தில் நம்ம அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தோம். இன்றைக்கி 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ. மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது. நினச்ச காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். அதே சமயத்தில் பிறரை எதிர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சில நேரத்தில், அதாவது எதிர்த்து திருப்பியும் சுமூகமாக மாறக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, கெமிக்கல் இன்ஜினியராக இருக்கிறவங்க, ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு காலம். இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்புக்கு தகுந்தாப்புல உங்கள் ஸ்பீடு அதிகரிச்சுக்கணும். இல்லை கொஞ்சம் இல்லை நம்ம அப்புறம் அப்படின்னு யோசிச்சோம்னா அது அப்புறம் அது சப்புறம்தான். அதனால் லேட்டு தான் ஆகும். அதனால் உடனே அந்த காரியத்தை எடுத்து செய்வது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். மேஷராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. விடாது மகாவிஷ்ணு வழிபாடு, மகாவிஷ்ணுவுடைய ஸ்மரணை உங்களுக்கு பெரும் பலன்களை தரும் அற்புதமான நாளாக அமையும். ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபராசிக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. அதாவது 8 கெட்டது 2 நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல. 8 கெட்டதுன்னா என்ன? அதாவது எது நடக்குதோ உங்களுக்கு இன்றைக்கி நல்லதாக இருக்கும், பின்னாடி கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்றைக்கி ரொம்ப ஸ்பீடாக உங்களுக்கு கிரெடிட் கார்டெலாம் கிடச்சிது, பேங்க்லேருந்து சேங்ஷன் ஆகிடுது, அப்பா எப்படி கட்டுவணும், அதை எப்போவுமே பின் யோசனை ரொம்ப அவசியங்க. இன்றைக்கி கடனுக்காக கடன் வாங்கிறது, இன்றைக்கி ஏதேனும் ஒரு விஷயத்தை பண்ணுறது, இது மட்டும் முக்கியம் கிடையாது. 1க்கு 100 முறை யோசித்து இன்று நடக்கக்கூடிய சக்ஸஸையும் அனலைஸ் பண்ணணும், ஃபெயிலியரும் அனலைஸ் பண்ணணும். இப்படி அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுனத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர்களுக்கு மாற்றம், நிறைய மாற்றம், ரொம்ப பிரியமானவர்களை சந்திப்பாங்க. சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கிறவாளுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். தங்கம் ஆபரணம் கையில் காசாக வச்சுக்க வேண்டாம், எதேனும் வாங்கலாம்னு நினச்சா சூப்பர் ஐடியா, குட் ஐடியா. நீங்கள் இன்றைக்கி செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம், நான் ப்ரோக்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மீடியேட்டராக இருந்துட்டு இருக்கேன், ஒரு காரியத்தை கொடுத்து ஒரு இடம் வாங்கினாங்க அப்படின்னா எனக்கு பணம் வரும். இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம். அதாவது முதல் இல்லாமல் செயல்படக்கூடிய தொழில் எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். யாராவது மன சங்கடப்படுத்தினாங்கன்னா அப்படி வைராகியமாக அசோக் அப்படின்னு தொடையை தட்டிட்டு ஜெயிக்கிற மாதிரி அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் போவீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. மிதுன ராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு, குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. தடங்களாகிறதா நல்லது, தடங்களாகி அந்த காரியத்தில் ஜெயிச்சுடுவேன், ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பண விவகாரங்களில் திடீர் பண வரவு, கொடுத்தது வரல, இது ஏன் இப்படி இருந்துருக்கு, எனக்கு தேவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 லட்சம் தேவை, ஆனால் கையில் இருக்கிறது 1,90,000 ரூபா கையில் இருக்குது, இன்னும் 1,10,000 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுவேன். இந்த சின்ன 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 விஷயங்கள்லாம் இருக்கும்ல, இந்த நாள் பிரச்சனை, இந்த மாதத்து பிரச்சனை, அந்த மாதிரி குறுகிய பிரச்சனையாக இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. கவலையே பட வேண்டாம், மாறிடும். நல்லா அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிடுவேன். எப்போவுமே நீங்கள் இந்த தூங்கி எந்திரிச்சா அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக
பார்த்துப்போம் அப்படின்னு எதுவுமே அப்படி அடுத்தும் ஃபாலோ பண்ணாத சிந்தனை இருந்ததுன்னா எதையுமே கவலைப்பட வேண்டாம் நீங்கள். ஆக இன்றைய தினம் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் குபேரர் வழிபாடு. மன திருப்தி தரும், செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு, சிம்மத்துக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் 2 பிரயாணங்களை இன்றைக்கி நான் சொல்லித்தருவேன். ஒன்று மனப்பிரயாணம், இன்னொன்று தேக பிரயாணம்னு சொல்லுவேன். அதாவது ஃபிசிக்கலி நம்ம ஒரு விஷயத்துக்காக அலையிறோம், நிறையா அலையிறோம். மார்க்கெட்டிங்கில் இருக்கோம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டு இருக்கோம், சேல்ஸில் இருக்கோம். அப்படி அலைஞ்சு 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 அலையிறோம். அது ஒரு ஃபிசிக்கலாக அலையக்கூடியது. மன ரீதியான அலைச்சல்னு சொல்லுவாள், மன ரீதியான உளைச்சல்னு சொல்லுவாள். இந்த 2 விஷயங்கள் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். அப்படியே யோசனை, எதை பேசினாலும் தப்பாகுது இப்போல்லாம், என்னத்தை சொல்கிறது போங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் அப்படிங்கிறது மனசில் ஓடின்னு இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் எதை பேசணும் எதை பேசப்படாது, கோவப்படுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்மராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு, சமயபுர மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிக்கு இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் உண்டு. பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு சக்ஸஸாக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறது ரொம்ப ஈஸி, அதை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ணுறது தான் அடுத்த ப்ராஜெக்ட். ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயத்தை டெவலப் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி முயற்சி பண்ணிடுவேன். கன்னிராசிக்கு அது ரொம்ப கைவந்த கலை, பேச்சு திறமை ஜாஸ்தி, நினைச்சதை சாதிக்கிறது ஜாஸ்தி. பட் என்ன, பாசிட்டிவாக இயங்கணும், அப்படி தான். கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும், அதை தேர்த்தி யோகா, பிராணாயாமம், தியானம் இது போன்ற விஷயத்தை கடைபிடிக்கணும். மற்றவங்களுக்காக டைம் ஒதுக்கின்றே இருக்கல, உங்களுக்காக இன்றைக்கி டைம் ஒதுக்குறேன். இன்றைய தினத்தில் கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம் அப்படி ஒதுக்கி பாருங்கள். டெய்லி அப்படி ஒரு 20 நிமிஷம் ஒதுக்கி பார்த்தா மிகப்பெரிய ஆள் மனதில் மிகப்பெரிய சக்தி உங்களுக்குள்ளே ஒளிஞ்சுட்டு இருக்கும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இன்ட்யூஷன். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. பிள்ளையார் வழிபாடு வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பணம் நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாம். அப்படி பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். முயற்சி பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்சது அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இரவு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. பூஜை புனஸ்காரங்கள்லாம் ஸ்ரத்தையாக பக்தியாக எடுத்து பண்ணுறவாளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீடு மாற்றம், வேலை மாற்றம், சில மாற்றத்தெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே சிறப்பு. துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் என்டர்டெயின், கொஞ்சம் வேலை, கொஞ்சம் பேச்சு, கொஞ்சம் நேரம் பிறர் சொல்லக்கூடிய விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையெல்லாம் துளாராசி அன்பர்களுக்கு நடக்கும். மிகப்பெரிய பிரபல்யமாக இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கும். முயற்சி மட்டும் பண்ணி பாருங்கள், டக 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 டகடன்னு நடக்கும். நீ கொஞ்சம் ரெஸ்ட்டு போட்டுறாதீங்க. ஏன்னா வேலை செஞ்சல்னா பண வரவுகள் வரும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. துளாராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சமயோஜித யோசனை கை கொடுக்கும். சில நேரம் இந்த முதலீடை கொண்டு போய் எங்கேயாவது போட்டுறாதீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காசு அங்கே போடுறது, அந்த காசு இங்கே போடுறது, இது எடுத்து அதுக்கு செலவு பண்ணுறது, அதை எடுத்துக்குது, அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரு காசு எடுத்து செலவு பண்ணிட்டே போச்சு. சேர்த்து வச்சதை ஏதாவது டக்குன்னு ஒரு நாள் முடிவாக எடுத்து கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதுனா போச்சு. ஐயோ நான் 1 வருஷம் சேர்த்து வச்சேன்னு டக்குன்னு போயிடுத்தே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். வீட்டில் வேலை செய்யும் பொழுது அந்த பொருட்கள் அப்படியே விட்டுறாதீங்க. கண்ணாடி, ஃபோனு, காசு நான் இங்கே தான் வச்சேன் காணோம், அப்புறம் பிறர் அது குறை சொல்கிறது, அது நம்மக்கிட்ட இருக்கிற தப்பு. ப்ராப்பராக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். ஆக விருச்சிகராசி அன்பர்கள் எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. இதுலேயும் பர்ஃபெக்டாக இருந்துட்டேன்னா ரொம்ப சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள். பண விவகாரங்களில் கவனம் தேவை. அம்மா காசு வாங்கி செலவு பண்ணாதீங்க. பெரியவங்களோட சேமிப்பை கரைக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா திருமூர்த்தி வழிபாடுன்னு சொல்லுவாள். பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் வழிபாடு ரொம்ப விசேஷ பலன்களை தரக்கூடிய அற்புத வழிபாடு. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. பேச்சு வெற்றி, பிரயாணம் வெற்றி, தம்பி தங்கைகளுக்கு உதவி கண்டிப்பாக வெற்றி, அவங்களுக்கு ஏதேனும் ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும்.
நான் சொல்கிற விஷயங்கள் எனக்கு சக்ஸஸாக எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ப்ராப்ளம் ஆகுது பார்த்திங்களா, அது கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வழக்குகள், அதே மாதிரி ஏதேனும் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணு, அது கூட உங்களுக்கு சாதகமாக, நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஓ பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசிக்கு நன்னா இருக்குது. இன்றைய தினத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சுவே சமயோஜித புத்தி உங்களுக்கு வேலை செய்யும். ரொம்ப வேகமாக எல்லா காரியமும் செயல்படும். இன்றைக்கி அதை பிரயோஜனமாக படுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி யாராவது நட்பு வந்தாங்கன்னா அவங்கள அப்படியே சில விஷயத்துக்காக பேசுகிறதும் அதே சமயத்தில் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, மகரத்துக்கு இன்றைய தினத்தில் பணவரவுகள் உண்டு. மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் சம்பந்தமான விஷயத்தை கண்டிப்பாக இன்றைய தினத்தில் பேசுவேன். பதவியெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான பதவிகள் உண்டு. திருப்பியும் ஒரு கனவு இருக்கும் பாருங்கள், நான் இப்படி ஆக போகிறேன், அந்த மாதிரி ஆக போகிறேன், அந்த மாதிரி ஒரு கனவு இன்னும் நடக்கலை, ஆனால் நடக்கும் அப்படிங்கிற நன்மை அப்படிங்கிற எண்ணம் இல்லை, நடக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பிரமாதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதனால் இதை மனசில் வச்சுக்கோங்க. ஃபேமிலியில் சின்ன ஃபைட்டெல்லாம் நடக்கும், அதுவும் சொல்லி விட்றேன். இன்றைக்கி கொஞ்சம் சண்டையெல்லாம், சின்ன சண்டைகள்லாம் வரும். பெரிய சண்டை இல்லை. நீ பெருசா, நான் பெருசா, உன் ஃபேமிலி பெருசா, என் ஃபேமிலி, நீ அன்றைக்கி கொடுத்த காசு பெருசா, சாப்பாடு என்ன இப்படி இருந்துருக்கு, உப்பு ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை நன்னா இல்லை, உப்பு நன்னா இல்லை, உப்பு இது கம்மியாக போட்டிருக்கணும், அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, இப்படி ஆப்போசிட்டாலாம் பேசுவா. பெருசாக எடுத்துக்காதீங்க, அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. வெளியில் மதிப்பு இருக்குது, வீட்டில் மதிப்பு இல்லைன்னு அது டென்ஷன்லாம் ஒன்றும் பட வேண்டாம். இன்றைய தினத்தில் மகர ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா சரஸ்வதி அம்பாள் வழிபாடு ஞானத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பல விஷயங்களுக்கு சாதகமாக இருந்துட்டு, தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் நிறையா கற்றுப்பேன். எப்படி பேசுறது, வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், எப்படி கண்ணாடியை பார்த்து சில பேர் பேசுவா, இது சரியா இது தவறா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நீங்களே கரெக்டாக உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு காலம். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, நீங்கள் ஏதேனும் ஜபங்கள் குருமார்கள் கொடுத்துருந்தா அந்த வழிபாடு எடுத்து பண்ணலாம். வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு எல்லா விஷயமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் எனக்கு ஏதோ ஒரு திருஷ்டியாக இருக்குது, செய்வினை பண்ணிட்டாருக்கு, இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பற்றிய சிந்தனைகள்லாம் எல்லாம் இன்றைக்கி தீர்ந்துடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, மூகாம்பி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும்பொழுது ஏன், எதற்கு, எதனால் அப்படிங்கிறத 3 பிரிச்சுக்கோங்க. இன்றைக்கி டைம் நன்னா இருக்கா, பேசுகிறது பூரா சக்ஸஸ். டைம் நன்னா இல்லையா, பேசுறது பூரா தடங்கள். ஒரே ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாள். அப்படியே நீங்கள் சாப்பாடு வேகும் பொழுது ஒன்று எடுத்து இப்படி பாப்பா, திருச்சி பாப்பா, ரைட் அப்படின்னு பார்ப்பா. இன்றைய தினம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இருக்குது, இந்த டே எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அந்த மாதிரி தான் இன்றைய டே முடியும். ஸோ இன்றைய தினத்தில் உங்கள் மனநிலை எப்படி இன்றைக்கி காலையில் ஆரம்பிக்க போகிறதோ அதை வச்சு தான் இன்றைய டே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன்றைக்கி நாளை மறந்து கொண்டு எல்லாத்தையும் மறந்துண்டு அப்படியே நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வேலைகளை எடுத்து, கடமையை எடுத்து செஞ்செல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். பிரயாணம் வேண்டாம், ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்க வேண்டாம். எல்லாத்துக்கு முன்னாடி நான் பண்ணுறேன்ற விஷயத்துக்காக நான் நிறைய காரியத்தை எடுத்து சுமைகளை சுமக்க வேண்டாம். இதை மட்டும் எடுத்து தவிர்த்துக்கொள்ளுது. யார் என்ன நினைப்பா, இவன் என்ன நினைப்பா, இவங்க என்ன நினைப்பா, ஒன்றும் வேண்டாம். நீங்கள் பாட்டு உங்கள் மனசில் நினைச்சதை எடுத்து செயல்படுத்தலாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்க பலன்கள் நம்ம பார்த்தோம். ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம். இதோ ஆன்மீக தகவல். நிறைய குழப்பம் இருக்கக்கூடிய ஒரு சமயத்துக்கு முடிவு எடுக்க முடியல சார். ஐ எம் வெரி வரி அபவுட் தட். எதுன்னு எனக்கு அப்படியே கொலாப்ஸாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர், திருமண விஷயம், படிப்பு விஷயம், வேலை விஷயம், தொழில் விஷயம், அவமானம், நிறைய அவமானம். ஐயோ சாதாரண அவமானப்படல சார், நானாக இருக்க மட்டும் இருக்கேன், வேறு யாராக இருந்தால் அவ்வளோதான், ரொம்ப 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 கஷ்டம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது, ரிலாக்ஸ் கிடைக்கிறதுக்கு, ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன நம்ம பண்ணலாம்? 2 பரிகாரம் சொல்கிறேன், ரொம்பவுமே பர்ஃபெக்டாக பயனுள்ளதாக இருக்கும். ஸ்படிகாரம்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஸ்படிகார மாலை. அதை வாங்கி டெய்லி உட்காந்து ஓம் 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 ஓம்ங்கிற வார்த்தையை இந்த விரலில் போட்டுக்கணும். இந்த விரல் இப்படி வச்சுக்கணும், இந்த விரலில் போட்டுக்கணும், மேலே ஒரு துண்டு போட்டுண்டு
உள்நோக்கி இழுக்கணும். அப்படி ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை உள்ள இன்னர் சேன் பண்ணணும். காலையில் சாயந்தரம் அப்புறம் கழுத்தில் போட்டுக்கலாம். இதை டெய்லி பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நான் ஸ்படிகம் கொடுத்துருக்கேன். பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்படி இன்னர் சேன் பண்ணி உள்நோக்கி தள்ளணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 சொல்கிறேன் பாருங்கள். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. ஏதேனும் சித்தருடைய ஜீவசமாதி கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இல்லை பழங்கால சிவபெருமானுடைய கோயில், கண்டிப்பாக அந்த இடத்துல ஜீவசமாதி இருக்கும். நீங்கள் போய் உட்காந்து இப்படி கண்ணை மூடி கொஞ்ச நேரம் இப்படி வெளியில் வரும்போது உங்கள் மைண்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றுமே அப்படியே சலசலப்பு ஒன்றுமே இருக்காது, அப்படியே இருக்கும். இது மட்டும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் செய்து பாருங்கள், மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக அமையும். மனசில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உருக்கங்கள்லாம் போயிடும். உங்களுக்கு வழிகாட்டுதல் தேடுதலுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பதிலும் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ்.